ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரஸ்மலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பெங்காலி ஸ்வீட். இந்த ரஸ்மலாயை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ரஸ்மலாய் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம இந்த சீனா பண்ணிடலாம். அதாவது இந்த பன்னீர் நம்ம டிஸ்க் மாதிரி உள்ளே போடுவோம். அது பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் பாலை வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா கொதிச்சு விட்டுக்கோங்க. இதில் தான் நம்ம பன்னீர் பண்ண போகிறோம். பாலை வந்து நல்லா பொங்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பால் பார்த்திங்கன்னா இப்போ பொங்கிருச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதே சூட்டில், அதாவது அடுப்பை வந்து ஆன் பண்ணிடாதீங்க, அதே சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் தண்ணி சேர்த்து இது பண்ண போகிறோம். எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. அப்புறம் லைட்டாக கிளறி எடுங்க. நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க, ஏன்னா அப்புறம் வந்து ரொம்ப பெரிய பெரிய கட்டியாக வந்துடும். ஒரு விஸ்கோ, ஒரு ஸ்பூன், ஒரு கரண்டி ஏதாவது ஒன்று வச்சு கிளறிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இப்போ பால் வந்து நல்லா திரிஞ்சிருச்சு. நான் பார்த்திங்கன்னா 3 எலுமிச்சம்பழத்தோட சாறு எடுத்திருக்கேன். நல்லா கிளறினதுக்கப்புறமா திரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு சீஸ் கிளாத் வச்சு வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு துணியை வச்சு நீங்கள் மூடும்போது அந்த பன்னீர் மட்டும் தனியாக செப்பரேட் ஆகிரும். அப்புறமா இதை எடுத்து நம்ம வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணியாச்சு. நமக்கு அந்த பன்னீர் கிடச்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் ஸ்மெல் வரும். இந்த லெமன் ஸ்மெல் போகணுங்கிறதுக்காக இப்போ வந்து சில் தண்ணி மேலே ஊற்றிக்கலாம். சில் தண்ணி மேலே ஊற்றி ஒரு தடவை வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த எலுமிச்சத்தோட ஸ்மெல் வந்து போகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பேக்கெட் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து பன்னீர் கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து மாட்டுப்பால் எடுக்க ட்ரை பண்ணிக்கோங்க. பேக்கெட் பால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 சீனா கூட வராது, அவ்வளோ கம்மியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்னொரு தடவை வடிகட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிடச்சிருக்க சீனாவை வந்து ஒரு காத்தாடமாக ஒரு ஜன்னலில் வந்து நல்லா கட்டி போட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே அதை தொங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ரப்தி பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் பாலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை ஃப்ரெண்ட்ஸ். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை வந்து சுடுதண்ணியில் வேக வச்சு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இல்லாதவங்க கலருக்காக ஒரு 1/4 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்தா நமக்கு வந்து கலர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே கலர் தான் வந்து நமக்கு மஞ்சள் சேர்த்தாலும் கிடைக்கும். அதனால தான் வந்து அந்த கலருக்காக தான் நான் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறேன். நீங்கள் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல. சேர்த்துட்டு ஒரு சின்ன விஸ்க் கொடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பால் லைட்டாக கொதிச்சதும் நம்ம வந்து நட்ஸ் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவு முந்திரி, 1/4 கப் நல்லா நீளமாக வெட்டின பாதாம். உங்கள் கிட்டே பிஸ்தா இருந்தால் நீங்கள் அதையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன விஸ்க் கொடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதாம் பால் மாதிரி தான் வரும் இந்த ரப்தி. இதில் தான் வந்து நம்மளோட சீனாவெல்லாம் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். இது ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து சுகர் சிரப் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை கரையிற அளவு மட்டும் விட்டா போதும். நமக்கு வந்து எந்த கம்பி பதமும் வேணாம். இன்னொரு பக்கம் இன்னொரு கடாயில் வந்து நம்மளோட ரப்தி வந்து சூடாகிட்டு இருக்கணும். சர்க்கரை வந்து நல்லா கரையிற அளவு வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பவுலில் வந்து நம்மளோட ரெடியாகி பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து பிணைஞ்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் தொங்க விட்ட அச்சிலேயே இருக்குது. நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளோட சீனா வந்து நல்லா சாஃப்டாக வரும். 5 நிமிஷம் போல் பிணைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா நம்மளோட சீனா வந்து பிணைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கையில் எடுத்து கொஞ்சம் தேவையான அளவு கையில் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷேப்புக்கு வந்து பிணைஞ்சிக்கோங்க. தட்டையாக வந்து ஒரு டிஸ்க் ஷேப்பில். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கிராக்ஸ் இல்லாமல் வந்து பண்ணிக்கணும். இதே மாதிரி வந்து நம்மளோட எல்லா பன்னீரையும் வந்து நம்ம வந்து சீனா பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரஸ்மலாய் ஷேப்புக்கு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட எல்லா சீனாவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு.
நான் வந்து இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்து வந்து பண்ணியிருந்தேன். எனக்கு 1 லிட்டர் பால் பார்த்திங்கன்னா 200 கிராம் சீனா அதாவது பன்னீர் கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் மினிமம் 2 லிட்டராவது எடுத்துக்கணும். இப்போ கம்மியாக கிடைக்கிறவங்களுக்கு இவ்வளோ போதும். இப்போ இதை வந்து நம்ம வந்து நம்மளோட சர்க்கரை பாகு அதாவது சுகர் சிரப்பில் வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து எல்லாமே கரைஞ்சிருக்கணும். அதில் வந்து சேர்த்து வேக வைங்க. சேர்த்துட்டு அந்த சர்க்கரை பாக்கில் நல்லா அது மேலே ஊற்றி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு வந்து நல்லா வேகணும். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க ரப்தியில் சேர்த்துக்கலாம். நம்ம கொதிக்கிற ரப்தியில் வந்து இப்போ வந்து இந்த சீனாவெல்லாம் சேர்த்துக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட எல்லா சீனாவையும் வந்து நான் இப்போ வந்து ரப்தியில் சேர்த்துட்டேன். நல்லா வந்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க, கிளறாதீங்க, ஒரு ரப்தி வந்து கரைஞ்சிரும். மேலே வந்து இந்த பாகை மட்டும் ஊற்றி மட்டும் விடுங்க. நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் கூட கரண்டியில் மட்டும் அப்படியே ஒரு ரப்தியாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சுவையான ரஸ்மலாய் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரஸ்மலாய் பன்னீர்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அதே நேரத்தில் இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே சேர்த்துருக்கறனால சூப்பராக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியும் வந்து கரெக்டாக இருக்குது. 1 லிட்டர் 1/2 லிட்டர் பாலுக்கு பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவு சர்க்கரை வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம் அதே நேரத்தில் சாமிக்கு வந்து நைவேத்தியமாக கூட பண்ணலாம். இந்த ரஸ்மலாய் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.